குறைந்து வரும் பருவமழை, சரிந்து வரும் விவசாய தொழிலாளர்கள் எண்ணிக்கை என பலவற்றை சமாளித்து விவசாயத்தில் நிலைக்க தற்போது தமிழக விவசாயிகளுக்கு உதவுவது குறைந்த நீர் தேவையில் வளரும் பயிர் ரகங்கள். அவற்றில் ஒன்றான சூரியகாந்தி சாகுபடி தற்போது பல்லடம் தொகுதியில் வேகம் பெற்று வருகிறது. ஒரு பக்கம் வறட்சியை சமாளிக்க விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையும் இது, மறுபுறம் மத்திய அரசின் இன்றைய நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்க உதவும் தலைவலி தைலமாகவும் உதவ வாய்ப்புள்ளது என்கிறார்கள். இதன் பின்னணியை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு இதோ. தமிழகத்தை தவிர்த்து பெரும்பாலான மாநிலங்களில் பருவமழை சிறப்பாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. எனினும் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் பருவமழை தவறிய நிலையில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் மீது கவனம் திரும்ப வேண்டிய அவசியம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. அதுபோன்ற பயிர்களில் ஒன்றான சூரியகாந்தி சாகுபடியில் பல்லடத்தை சுற்றியுள்ள கிருஷ்ணாபுரம், நல்லூர்பாளையம், கணபதிபாளையம் பகுதி விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மற்ற பயிர்களை விட சூரியகாந்திக்கு பராமரிப்பு மற்றும் தண்ணீர் தேவை குறைவு என்கின்றனர் சூரியகாந்தி பயிரிடும் விவசாயிகள். குறுகிய நாளில் எல்லாம் எடுத்து தண்ணி வறட்சினால தண்ணி 2-4 தண்ணி பாய்ச்சால போதும். பல்லடம் பகுதியில் சுமார் 100 ஏக்கரில் பயிராகி வரும் சூரியகாந்தி நன்றாக வளர்ந்தால் ஏக்கருக்கு 1000 கிலோ விதைகளை மகசூலாக கொடுக்கும் என கூறப்படுகிறது. இந்த விதைகள் பிரித்தெடுக்கப்பட்டு உணவு எண்ணெய் நிறுவனங்களுக்கு கிலோ 45 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மற்ற தாவர எண்ணெய் ரகங்களை விட கொழுப்பு குறைவு என்பதால் சூரியகாந்தி எண்ணெய்க்கு அதிக வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் 3 வருஷமாக தொடர்ந்து சூரியகாந்தி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பயிர் செய்யறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாகிறது இல்லை. அதிகமாக உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் தேவைப்படுறதில்லை. தண்ணியும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. தற்போது தமிழகத்தில் நிலவும் வறட்சி போன்ற நேரங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் இதுபோன்ற குறைவான தண்ணீரில் வளரக்கூடிய குறுகிய கால பயிர்கள் உதவுவதால் இவற்றை ஊக்குவிப்பது அவசியமாகிறது. மொத்தத்தில் இருமுனைகளில் நாட்டின் பொருளாதாரத்துக்கு துணை நிற்கும் இப்பயிரை மற்ற விவசாயிகளும் மேற்கொள்வது நாட்டுக்கு செய்யும் மிகப்பெரிய சேவை என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவிசங்கர்.